Hello friends, welcome back to Aroma Planet. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கங்க. மேலும் அந்த bell பட்டனை click பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம வித்தியாசமான ஒரு சர்பத் பண்ண போறோம். இதுக்கு பேர் வந்து குலுக்கி சர்பத். இது நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இது வந்து கேரளால ஒரு ஃபேமஸான சர்பத். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்ல பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பாப்போம். வாங்க. இப்போ இது நம்ம பண்ணுறதுக்கு 3 லெமன் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இதை வந்து இதில் காட்டுற மாதிரி 2 பீஸ் தனியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் லெமனை தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா லெமனையும் கட் பண்ணிப்போம். இதில் நம்ம கட் பண்ணுற இந்த சின்ன பீஸ் வந்து நம்ம சர்பத்துலேயே போட்டுருவோம். மிச்சம் இருக்கிற இந்த ஹாஃப் லெமன் வந்து நம்ம ஜூஸ் பீறதுக்காக வச்சுருக்கோம். அடுத்து பச்சை மிளகாவை இந்த மாதிரி நேராக கீறிட்டு இதையும் நம்ம சர்பத்தில் போட்டுறணும். இந்த சர்பத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த எல்லா பொருட்களையும் போட்டு நல்லா குலுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த பாட்டில் எடுத்துருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன பீஸ் 2 லெமன் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுப்போம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஹாஃப் லெமனையும் நல்லா பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துருவோம். இப்படி பிழிகிறத விட கையில் நம்ம நல்லா பிழிஞ்சோம்னா அந்த லெமனில் இருக்க பல்ப்லாம் நமக்கு சேரும். நான் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு திரும்ப அந்த மாதிரியும் பல்ப்லாம் வர்ற மாதிரியும் பிழிஞ்சேன். அடுத்து இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். அடுத்து சீனி போட்டுப்போம். சீனியும் உப்பும் நமக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 5 டீஸ்பூன் சீனி போடுறேன். ஆக்சுவலாக இது சேர்த்ததுக்கு அப்புறமா சீனி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த லெமன், பச்சை மிளகா, சீனி, உப்பு, அப்புறம் லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கோம். அடுத்து இதோட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துப்போம். நம்ம குலுக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி ஹாஃப் பாட்டில் தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இந்த ஐஸ் க்யூப்ஸ் அந்த மிக்சிங்கோட சேர்க்க போகிறோம். இதில் இருக்க எல்லாத்தையும் அதில் போட்டுருவோம். இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த பாட்டிலை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த மிக்சிங்கை குலுக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம குலுக்கிப்போம். இப்போ நம்ம இதை 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மிக்ஸ் பண்ணதுலேயே அதில் இருந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதையும் லைட்டாக குலுக்கிப்போம். இப்போ நம்ம கேரளா ஸ்டைல் குலுக்கி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இதில் புளிப்பு, காரம், உப்பு, இனிப்பு இந்த 4 டேஸ்ட்டும் சேர்ந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சர்பத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்க நம்ம அரோமா பிளானட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.